ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜாப்ஸ் கேம்பஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு ஜாப் பற்றின நோட்டிஃபிகேஷன் தான், பட் வாட்ஸ்அப் டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5-6 ஜாபோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதனால தாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ, அதனால தான் முன்னாடியே சொல்கிறேன். விஓ சிதம்பரனார் போர்ட் ட்ரஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மத்திய அரசாங்க வேலை தான், பட் தமிழ்நாட்டில். ஓகேங்களா? இது வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ், எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டும் தான் பண்ண முடியும். ஸ்டார்டிங் டேட் அண்ட் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25/2/2019. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது லாஸ்ட் டேட், அதாவது ஃபீ பேமெண்ட் பண்ணுற லாஸ்ட் டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26/3/2019 தாங்க லாஸ்ட் டேட். ஓகேங்களா? ரெண்டாவது, இதை பற்றியான என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் போடுற லிங்க்கும் இது தாங்க. https://ibps online ib.ibps.ni/vocrtc ரெக்ரூட்மெண்ட் டிசம்பர் 2018 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஸ்க்ரீனில் உங்களுக்கு கிளியராக இருக்கும். நான் சொல்றதுல நான் ப்ரொனன்சியேஷன்ஸ் தப்பா இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க, பட் ஸ்க்ரீன்ல உங்களுக்கு கிளியரா இருக்கும். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து ஏதாவது என்னென்ன தகுதிகள் வேணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்னென்ன போஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம். போஸ்ட் பேர் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேகன்சி, 4 போஸ்ட் இருக்கு. அசிஸ்டன்ட் டிராஃபிக் மேனேஜர் வந்து கிரேட் 1ல வந்து சேலரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20,600 இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 46,500 தருவாங்க. 3 வேகன்சி இருக்கு. ரிசர்வேஷன் தாங்க 3மே. ஓபிசிக்கு 2, அன்ரிசர்வ்டு வந்து 2 வேகன்சி இருக்கு. அன்ரிசர்வ்டுன்றது யார் வேணா அப்ளை பண்ணலாம். எசென்சியல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டிகிரி இன் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுத்துருங்க. எந்த டிகிரி இருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? டிசரபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது இருக்கணும், எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஷிப்பிங் அண்ட் கார்கோ ஆப்ரேஷன்ஸ் இருக்கலாம், அப்படின்னா ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் எனி இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியலாக இருக்கலாம், அப்படின்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ல ஏன்னா கவர்மெண்ட் செக்டர்ல இருந்தாலும் ஓகே தான், இல்லை கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் செக்டர்ல இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 20,600 இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 46,500 வரைக்கும் இருக்கு. ஒரு வேகன்சி தான், அதுவும் ஜென்ரல் தான். அன்ரிசர்வ்டுனா யார் வேணா அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சிஏ முடிச்சிருக்கணும், அப்படி இல்லை இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா முடிச்சிருந்தாலும் ஓகே தான். இதுக்கும் டிசரபிள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சேம் தாங்க. ஓகேங்களா? கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல், கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சிருக்காங்க. ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ட் இன் எனி இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் இது வந்து கிரேட் 1 20,600 இருந்து 46,500 தான். ஒரு வேகன்சி தான் இருக்கு. இதுவும் வந்து டிகிரி இன் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிசரபிள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட், பிஜி டிகிரி, டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், சோஷியல் ஒர்க், அப்படின்னா லேபர் வெல்ஃபேர், அப்படின்னா அலைடு சப்ஜெக்ட் இன் டிகிரி இன் லா முடிச்சாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எக்ஸிக்யூட்டிவ் கேடர் இன் ஃபீல்டு ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், பர்சனல் இண்டஸ்ட்ரியல்ஸ் ரிலேஷன்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் கமர்ஷியலாக இருந்தாலும் ஓகே தான், கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் இருந்தாலும் ஓகே தான். எல்டிசி இது வந்து ரொம்ப இந்த ஒரு போஸ்ட்டுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனலில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா டிகிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 75% பார்த்தீங்கன்னா 12th ப்ளஸ் அதுக்கு கீழே தான் இருக்காங்க. அது எனக்கு நல்லா தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபர். மெயினாக அதுக்காக தான் நான் போடுறேன். எல்டிசி லோயர் கிளர்க் டிவிஷன்ஸ், லோயர் டிவிஷன் கிளர்க் 25,200 இருந்து 59,600 வரைக்கும் 3 வேகன்சி இருக்கு. அன்ரிசர்வ்டு 1, ஓபிசி 1, எஸ்சி 1. இது வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருந்தாலே போதும். ஓகேங்களா? பிளஸ் பாஸ் இன் ரெகுலர் +2 ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எசென்சியல் தான் இது. டிகிரி இன் ரெகக்னைஸ்டு, ரெகுலர் பேட்டர்னாக இருந்தாலும் ஓகே தான், இல்லை த்ரூ கரஸ்பாண்டன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 30 கிளர்க்குனால டைப்பிங் கன்ஃபார்ம், கம்ப்யூட்டர் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 30 வேர்ட் பர் மினிட் டைப்பிங் நாலேஜ் இருக்கணும், எம்எஸ் வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்போசிட் கிரவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. பர்சன் அப்பாயிண்டட் ஆன் கம்போசிட்டட் கிரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கலாம், இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்ல யாருன்னா ஒருத்தர் இறந்துட்டாங்க. இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிஎஸ்எஃப்ல இருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் இறந்துட்டேன் அப்படின்னா என் பையனுக்கு வந்து கம்போசிட்டட் கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டு கிடைக்கும். பட் நீங்கள் அந்த தகுதியில் இருந்தால் மட்டும் தான் கிடைக்கும். அதுக்காக நான் இல்லாமல் எனக்கு வந்து எங்கள் அப்பா இறந்துட்டார் கிடைக்குமா கேட்டால் கிடைக்காது. அது சொல்லிடுறேன். கேண்டிடேட் மஸ்ட் பொசஸ் த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் மஸ்ட். இது என்ன நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஏன்னா 33 பேஜ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடும் ஆக்சுவலாக. அதனால தான் நீங்க வந்து எல்லாமே மார்க் ஷீட்லாம் எல்லாமே வச்சிருக்கணும் ரெகுலரா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சன் 1/2019 எல்லாம் டிகிரி, டிப்ளமோ சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமானது மட்டும் சொல்றேன் நான், மற்றதும் இல்லை. ஓகேங்களா? வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30. அதே மாதிரி கிளாஸ் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களே கொடுத்துருக்காங்க எந்தெந்த டேட்டா பெட்ல பிறந்திருக்கணும், எந்தெந்த டேட்டா பெட்ல எந்தெந்த டேட்ல இருந்து பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. 1989 தான். ஓகேங்களா?
ஏஜ் எஸ்சி எஸ்டிக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷமும், ஓபிசிக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதோட ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். டிஃபென்ஸ் பர்சனல் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நேஷனாலிட்டி இந்தியனா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதர் ஸ்டேட்டா இருந்தா அதுக்கான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்தாலே தெரியும். பை சான்ஸ் டிசபிலிட்டி கேண்டிடேட்டா இருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும். பட் அது மட்டும் இல்ல, நீங்க கிளர்க் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. பட் நீங்க நோட்டிபிகேஷன்ஸா படிச்சு பாருங்க. பேர் ஆல்ரெடி நான் சொன்னதுதான். பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்ஸா ஹெச்ஆர்ஏ எல்லாமே இன்க்ளூடிங் அலோன்ஸ்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா அதிகமா பே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டிராஃபிக் மேனேஜருக்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜெனரல் நாலேஜ், டெஸ்ட் ஃபார் ரீசனிங், நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், இங்கிலீஷ் கம்பரேஷன், போர்ட் சினாரியோ இன் இந்தியா, இந்த மாதிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 45 கொஸ்டின்ஸ் இருக்கு. 90 மார்க்குக்கு இங்கிலீஷ்ல தாங்க வரும். மொத்தம் 2 மணி நேரம் எக்ஸாம். ஓகேங்களா, அதே மாதிரி தான். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், டாக்ஸேஷன், அதர் அக்கௌண்ட் ஆக்ட்ஸ், அப்புறம் ப்ரொஃபஷன் இன் இங்கிலீஷ், ரீசனிங் ஆப்டிடியூட், இந்த மாதிரி 45 கொஸ்டின்ஸ் இருக்கும். 90 மார்க்குக்கு. இதுவும் இங்கிலீஷ்ல தான் 90 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லாமே. பட் இது வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ரொம்ப ஈஸி தான். ஜெனரல் நாலேஜ், லாஜிக்கல் ரீசனிங், இங்கிலீஷ் கிராமர், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், எஸ்ஏ ரைட்டிங் இங்கிலீஷ், இது 37 கொஸ்டின்ஸ் இருக்கும். 90 மார்க்குக்கு. இதுவும் இங்கிலீஷ்ல தான். 60 டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 60 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஏ ரைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க் வந்து ஜெனரல் நாலேஜ், ரீசனிங், இங்கிலீஷ், அரித்மெட்டிக், மொத்தம் 45 கொஸ்டின்ஸ் 90 மார்க்குக்கு. அதே மாதிரி தான் ஒன்லி இங்கிலீஷ் 60 மினிட்ஸ் அப்படின்றாங்க. மீடியம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் வில் பி இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, கட் ஆஃப் மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஷெல் பி அப்ளைட் இன் 2 ஸ்டேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் மூலியமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இன்டர்வியூல கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டிமேஷன் சார்ஜ், அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ரிஃபண்டபிள். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், விஓ சிதம்பரனார் அதுல வந்து ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னா அதர் மேஜர் போர்ட் எம்ப்ளாயிஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி இருக்கும். பட் அதர் கேண்டிடேட் இவங்களை தவிர மற்ற எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வில் பி கண்டக்டட் ஆன்லைன் வென்யூ இன் ஏரியா கிவன் ரெஸ்பெக்டிவ் அட்மிட் கார்டில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எந்தவித இன்ஜூரி அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாமே நார்மல் தான். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வில் பி இன்டிமேட்டட் அரௌண்ட் 10 days பிஃபோர் ஆஃப். 10 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், நாட் வேலிடிட்டி ஃபார் ப்ரூஃப் திஸ் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து நோட்டிஃபிகேஷனை படிச்சு பாருங்க. ஓகேங்களா, ஏன் படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றேன்னா நான் வந்து முக்கியமான விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, மற்றதும் சொல்லியிருக்க மாட்டேன். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் டு பி ப்ரொடியூஸ் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ கால் லெட்டர், உங்களோட ஏஜ், அப்புறம் வந்து உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க, ஐடி கார்டு வெரிஃபிகேஷன், மார்க் ஷீட்டு, உங்களோட ஜாதி சர்டி சான்றிதழ், அந்த மாதிரி எஸ்சி எஸ்டி அண்டா எங்க வாங்கணும் அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதை படிச்சு பாருங்க. ஏன்னா டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்ஸ் பண்ணுங்க மறக்காம. ஏன்னா நீங்க போற ஒரு லைக்ஸ் தாங்க எனக்கு வந்து அடுத்த வீடியோ மேக் பண்றதுக்கு இருக்கும். நடுவில் ஒரு மாசம் கேப் விட்டாது என் தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து எதனா வீடியோல குறை இருந்தாலும் அது கண்டிப்பா சப்ஸ்கிரைப் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சார் இதெல்லாம் நீங்க சொல்லல, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொன்னீங்கன்னா ஏன் நான் அடுத்த வீடியோ போட சொல்ல அதெல்லாம் முக்கியமா சொல்லுவேன். அதுக்காக தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோட வீடியோ ரெகுலரா பாக்குற எல்லாருக்கும். அது மட்டும் இல்ல, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா, ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணினா நான் போற நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பா போகும். ஹவு டு அப்ளைன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, படிச்சு பாருங்க. ஓகேங்களா, படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. நான் ஃபுல்லா சொன்னா வீடியோ 15-20 நிமிஷம் ஆகும், நீங்க பார்க்க மாட்டீங்க. அதனாலதான். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.